உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அந்த அசீம் முனீர் அப்படிங்கிற அந்த நபர் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தின் ஒற்றை முகமாக தற்போது மாறி இருக்கிறார். அசீம் முனீர் இந்த மாதிரி மாறினதுக்கான மிக முக்கியமான காரணம், எப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ற அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை அதிகாரம் அவருடைய தோலை தட்டி ஹீஸ் அ வெரி குட் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு அந்த ட்ரம்ப் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் அந்த நபரை இப்ப இந்த உச்சாணி கொம்புல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாகிஸ்தான்ல. இம்ரான் கான் ஏன் இந்த அசீம் முனீர் அப்படிங்கிற நபர் இம்ரான் கான் வெளியே வரக்கூடாது, ஒரு சில செய்திகள் உணர்த்தும் வகையில் ஏன் இம்ரான் கான் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த அசீம் முனீர் நினைக்கிறார் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. அசீம் முனீர் ஒரு லாங் ப்ராஜெக்ட் ஃபார் அமெரிக்கா அப்படிங்கிறது தான் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது காமிக்குது. 1983 இருந்து இந்த நபர் ஆர்மியில இருந்தாலும் கூட இந்த நபரே ஏன் ஒரு அமெரிக்காவுடைய வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா ஏன் இந்த நபரே ஒரு CIA உடைய ப்ராஜெக்டாக இருக்கக்கூடாது. ஒரு ஜனநாயக ரீதியில் இந்த அசீம் முனீருக்கு ஒரு முடிவு வர வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் மக்கள் உண்மையிலே அறிவாளித்தனமா யோசிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இம்ரான் கானுக்கு ஆதரவான போராட்டம் அப்படிங்கிறது அதிகமாகும். இந்த இம்ரான் கானுக்கு ஆதரவான போராட்டமே அசீம் முனீருக்கான இறுதி சுற்றாக அது அமையும். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை பற்றி பேச போறோம். ஒவ்வொரு சர்வாதிகாரியோடைய முடிவு அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகவாதியால தான் இருக்கும் அப்படிங்கிறது வரலாறு நெடுக்க நம்ம பார்க்கும்போது தெரியக்கூடிய ஒரு விஷயம். அது ஜெர்மனியா இருக்கலாம், பல நாடுகள் அதற்கு உதாரணம். இந்திய உதாரணம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய அந்த வல்லாட்சி அப்படிங்கிறது அதற்கு எதிராக ஒரு ஜனநாயக குரலாக எழுந்த காந்தி அவர்களுடைய அந்த சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த வெள்ளையர்கள் கூட்டத்தை விரட்டி அடித்து இந்தியா அப்படிங்கிறது சுதந்திர நாடாக பிறந்தது. அந்த மாதிரியான ஒரு சூழல். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் நடுவுல எமர்ஜென்சின்னு கொண்டு அந்த ஜனநாயகம் கொஞ்சம் தடம் மாறினப்போ பீகார்ல ஜேபி அப்படிங்கிற ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிற அந்த ஒரு ஜனநாயகவாதியால அந்த சர்வாதிகாரம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தது. ஸோ இந்த உதாரணம்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்தியா போன்ற அந்த ஜனநாயகத்தை தன்னுடைய ஆன்மாகவாக கொண்டிருக்கக்கூடிய நாட்டிலேயே இதுதான் நிலை அப்படின்னா அப்ப பாகிஸ்தான் போன்ற ஒரு தீவிரவாத கூடாரமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நாட்டில் இது எப்படி ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் வரும் நாட்களை நம்ம பார்க்க போறோம். இதை சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். கடந்த காணொலியில அசீம் முனீர் அந்த சீஃப் ஆஃப் CDS சொல்லக்கூடிய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிற அந்த பொறுப்புக்கு வருவதற்கு ஒரு சில தடைகள் இருக்கு, ஒரு சில அரசியல் அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ அந்த தடை எல்லாத்தையும் மீறி அந்த அசீம் முனீர் அப்படிங்கிற அந்த நபர் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தின் ஒற்றை முகமாக தற்போது மாறி இருக்கிறார். அசீம் முனீர் இந்த மாதிரி மாறினதுக்கான மிக முக்கியமான காரணம், எப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ற அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை அதிகாரம் அவருடைய தோலை தட்டி ஹீஸ் அ வெரி குட் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு அந்த ட்ரம்ப் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் அந்த நபரை இப்ப இந்த உச்சாணி கொம்புல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாகிஸ்தான்ல. ஆனா எப்பவுமே வல்லானுக்கு வல்லான் இவ்வுலகில் உண்டு அப்படிங்கிற மாதிரி அசீம் முனீருக்கான நெருக்கடியும் அசீம் முனீருக்கான முடிவும் அவருடைய தொடக்க நாளிலிருந்தே தொடங்கி விட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான அலசல் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். இம்ரான் கான் PTI அப்படிங்கிற ஒரு கட்சியை நிறுவி அதற்கு முன்பாக ஒரு ஸ்டார், கிரிக்கெட் உலகில் மிகப்பெரிய ஒரு ஸ்டார், வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்து அந்த பாகிஸ்தானுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த கிரிக்கெட்டுடைய ஒரு முகமாக இருந்த இம்ரான் கான் அரசியல்வாதியாகிறார். அரசியல்வாதியாகி ஒரு நல்ல ஒரேட்டர், மக்களை கவரக்கூடிய வகையில் பேசி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று 2018 ஆண்டு பாகிஸ்தானுடைய பிரதமராக பதவியேற்கிறார். ஜனநாயக ரீதியில ஒருத்தர் வந்துட்டாலே பாகிஸ்தான்ல இருக்கவங்களுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இம்ரான் கான் விவகாரத்திலும் நடந்தது. இப்ப இந்த இம்ரான் கான் என்ற அரசியல்வாதி இந்தியாவை எதிர்த்தாலும் காஷ்மீரை எதிர்த்தாலும் அந்த சோ கால்டு பாகிஸ்தானிக்கு இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில இந்தியாவை அணுகினாலும் கூட
பாகிஸ்தானுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக தலைவர் அப்படின்னா அது இம்ரான்கான் மட்டும்தான். அது 2018 நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. இப்ப அந்த 2018 பிடிஐ அப்படிங்கிற அந்த இம்ரான்கானுடைய கட்சி தான் அதிகபட்சமான இடங்கள் கிட்டத்தட்ட 151 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் இந்த ஷெரீப் குடும்பத்துடைய கட்சி, அதுக்கப்புறம் பூட்டோ குடும்பத்துடைய கட்சி எல்லாமே 81 அப்புறம் 54ன்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ஸ் தான் சீட்ஸை ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா இம்ரான்கான் ஜெயிச்சார். ஆனா இந்த இம்ரான்கான் ஜனநாயக ரீதியில போறார் அப்படிங்கிறதை தாண்டி ஜனநாயகம் அந்த சிஸ்டத்துக்கு உட்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறதாலேயே அவருடைய ஒரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து வந்தது இந்த சர்வதேச சதி செய்யக்கூடிய சக்திகள். அந்த 3 எழுத்து சக்தியாக எல்லாமே இதுக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதை இம்ரான்கானை கவனிச்சுட்டே இருக்கும்போது எப்ப இம்ரான்கான் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு டேர்னை எடுத்தாரோ அப்பையிலிருந்து இம்ரானுக்கான அந்த சர்க்கிள் அப்படிங்கிறது அவர்கள் திட்டமிட்டு நிகழ்த்தினார்கள். பாகிஸ்தானுக்குள்ள இருந்துகிட்டே ஒரு நாட்டுடைய மக்களால் ஒட்டுமொத்த ஏகோபத்திய ஆதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் தங்களுடைய நாட்டுக்கு எதிராக செல்கிறார் அப்படிங்கிறதுக்காக அந்த சர்வதேச நாடு அந்த உள்நாட்டிலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கலவர சூழலை ஏற்படுத்தி அந்த தலைவர் அந்த இடத்துல அகற்றுறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஆபத்தான சக்தி அந்த வெள்ளை மாளிகை அதிகாரம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2018 அவர் ஆட்சிக்கு வர்றார். 2022 வரைக்கும் தான் ஆட்சியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலியமாக அவருடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. 2022 அவர் கைது செய்யப்படுறார். இப்ப நம்ம 2025 ஒரு லேண்ட் கிராபிங் நிலம் தொடர்பான ஒரு மோசடி அதுல சிக்கினதால அவர் மேல நாங்க 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் விதித்திருக்கு. அவர் சிறை தண்டனை இப்ப அனுமதி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சிறையில் தான் இருக்கிறார். ஒண்ணு. இப்போ இம்ரான்கானால அசீம் முனீருக்கு என்ன ஆக போகுது? ஏன் இந்த அசீம் முனீர் அப்படிங்கிற நபர் இம்ரான்கான் வெளியே வரக்கூடாது ஒரு சில செய்திகள் உணர்த்தும் வகையில் ஏன் இம்ரான்கான் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த அசீம் முனீர் நினைக்கிறார் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. என்ன அப்படின்னா 2023 கல்வா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு சர்வே எடுத்துக்காங்க. சோ அந்த சர்வேல 2023 கல்வா பாகிஸ்தான் சர்வே அப்படின்னு ஒன்னு வெளியாச்சு. அந்த சர்வேல பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த மக்கள்ல 61% பேர் இம்ரான்கானை ஆதரிக்கிறார்கள். இம்ரான்கான் போன்ற தலைவர் பாகிஸ்தானை ஆள வேண்டும், வழிநடத்த வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய மக்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு இந்த ரிப்போர்ட் எப்ப வந்துச்சோ அப்பயே அங்க இருக்கக்கூடிய அந்த ஷெரீப் குடும்பத்துக்கும் சரி, அதே மாதிரி இந்த அசீம் முனீருக்கும் சரி, இவர்கள் 2 பேருக்கும் எலும்பு துண்டு போட்டு வளர்க்கக்கூடிய வெள்ளை மாளிகை அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே ஒரு சதி பின்னலை பின்ன தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிந்தது. அதுக்கு பின்பு நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ இம்ரான்கான் போன்றவர்களுக்கே இந்த நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப இம்ரான்கான் ஒரு சிறை கைதியாக இருக்கிறார். இவரால் என்ன செஞ்சிட முடியும்? சிறையில் இருந்து இம்ரான்கானால என்ன செய்ய முடியும்? அதுவும் அசீம் முனீர் போன்றவர்களை. அசீம் முனீர் தான் இப்போ அந்த ஒட்டுமொத்த நாட்டுடைய அந்த கண்ட்ரோலை கையில் வச்சிருக்கக்கூடிய நபராக இருக்காரு. அவரை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பாருங்க, இம்ரான்கானுக்கு ஆதரவாக தேசிய அளவுல மிகப்பெரிய போராட்டங்கள் பாகிஸ்தானுடைய அனைத்து மாகாணங்களிலும் நடக்குது. இது ஏதோ பலூச்சிஸ்தான்ல மட்டும் தான் நடக்குது, சிந்தில் நடக்கல, பஞ்சாப்ல மட்டும் தான் நடக்குது, கைபர் பக்துவா நடக்கல, அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த பாகிஸ்தான் எல்லா இடத்துலயுமே ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வெடிக்குது. போராட்டம் ஆரம்பிக்குது. 2வது அந்த போராட்டம் வன்முறையாக மாறுகிறது. காவல்துறை அதிகாரிகளுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்குமான வன்முறையாக மாறுது. இந்த வன்முறையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு சாதாரணமா கூடி கலையிற ஒரு கூட்டமாக இருந்தார்னா போலீஸ்கார் 10 அடியில் வந்தாலே இங்கேருந்து 100 அடிக்கு தாவி ஓடக்கூடிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறதும் இருக்கும் அரசியல் கட்சிகளில். ஆனா அந்த மாதிரி இல்லாம அவர்களை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்ற அளவுக்கு அங்க மக்களும் அந்த பிடிஐ கட்சியுடைய நிர்வாகிகளும் நிற்கிறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அவங்க இம்ரான்கான் பின்னணி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இங்க நோட் பண்ணணும். 3வது, இதுதான் இருக்கிறதே ஆபத்தான ஒரு விஷயம், மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் மேல இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் தாக்குதலை நடத்துகிறார்கள். போராட்டம் அதுக்கப்புறம் அது வன்முறையாக மாறுகிறது. அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய ஆர்மியோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் மேல அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. ஏன் பாகிஸ்தான் ஆர்மியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா அந்த பாகிஸ்தான் ஆர்மியை வழிநடத்துபவர் தான் இம்ரான்கான் இப்ப சிறையில் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு அவங்க நம்பலனால தான் அந்த நபர் அசீம் முனீர். 4வது, இப்ப இவர்களுடைய போராட்டத்தை எல்லாம் ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேஷனல் வைடு ஏதோ ஒரு ஸ்டேட்ல போட்டாங்க, ஒரு ஜில்லால போட்டாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. நேஷனல் வைடா மொபைல் போன்ஸ், அதாவது இந்த தொலைத்தொடர்புக்கான சேவையை பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம்
ரத்து செய்கிறது. இது எல்லாமே யாருக்காக நடக்குது? ஒற்றை நபர், இம்ரான் கான் அப்படிங்கிற அந்த ஒற்றை நபர். இப்போ அந்த இம்ரான் கான் சிறையில் இருந்தாலும் கூட வழக்கறிஞர்களை அவர் சந்திக்கும் போதும் சரி, இன்னும் பல்வேறு வகையில் அவருடைய செய்தி அப்படிங்கிறது வெளியே வந்து கசியதான் செய்யுது. அப்போ அதில் ஒரு விஷயம் அவர் சொல்லும்போது சொல்லியிருப்பார், என்னுடைய குடும்பத்துக்கு தனிப்பட்ட முறையில் இந்த அசீம் முனீர் வந்து மிரட்டல் விடுக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று. அதுதான் முன்னாடி காணொலி சொல்லியிருந்தேன். இதெல்லாம் லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி பண்ண வேண்டிய வேலையை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு நபர் செய்கிறார் அப்படின்னா அப்போ அந்த நபருடைய மனநிலை என்ன? ரெண்டாவதா மிக முக்கியமான விஷயம், அசீம் முனீர் இஸ் மென்டலி அன்ஸ்டேபிள். அதாவது அசீம் முனீர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு வந்து இம்ரான் கான் வந்து சொன்னார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபரின் கீழே தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு ஒட்டு மொத்தமாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இது எந்த மாதிரியான ஒரு ஆபத்தை அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது நம்ம வரும் காலங்களில் வந்து பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போ இம்ரான் கானை பற்றி நம்ம பேசணும். ஒட்டு மொத்தமாக அவருடைய அரசியல் கிராஃபு அவருக்கும் அசீம் முனீருக்கும் நடந்த விஷயம் அப்படிலாம். இப்போ அசீம் முனீர் இந்த பதவிக்கு வந்த அந்த வழி அப்படிங்கிறது எத்தகைய ஒரு வழி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். மொதல் விஷயம், சாதாரணமாக பாகிஸ்தான் ஆர்மியில் 1986 சேரக்கூடிய நபர் தான் இந்த அசீம் முனீர். அதுக்கப்புறம் அந்த ஹைராக்கியில் அப்படியே படிப்படியாக வந்து அதுலேயே அப்படியே பயணிச்சு 2014 மேஜர் ஜெனரல் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வராரு. அப்புறம் 2017 வந்து டிஜி மிலிட்ரி இன்டெலிஜென்ஸாக வந்து இந்த நபர் வந்து போகிறாரு. 2022 ஃபுல் ஜெனரல் அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு போகிறாரு. 2025 ஃபீல்டு மார்ஷல், டிசம்பர் 2025 வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்குள்ள இந்த நபருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. இதில் ஒரு சந்தேகமும் இருக்குது. எவ்ரி கிரேட் ஃபார்ச்சூன் தேர் இஸ் அ கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? 5 வருடத்துக்குள்ள இந்த நபருடைய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி நிகழ்ந்தது? நாம வெள்ளை மாளிகைக்கு அசீம் முனீரை அழைத்து தோலை வந்து ட்ரம்ப் வந்து தட்டி கொடுக்கறத தான் நம்ம விஷுவலாக பார்க்குறோம். அதுவும் வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு அமெரிக்கா அசீம் முனீரை எப்படி வந்து வரவேற்குது, அசீம் முனீரோட அவங்க எவ்வளோ ஒரு நெருக்கம் காமிக்கிறாங்க, அசீம் முனீர் போய் ஒரு டப்பாவில் ஒரு கிஃப்ட் போய் கொடுத்தாரு அப்படின்னா அதை எவ்வளோ ஆர்வமாக வாங்கி ட்ரம்ப் வந்து பார்க்குறாரு, அதை பற்றி கேட்குறாரு அப்படிங்கிறத வச்சு நாம் இதை பண்ண முடியாது. அசீம் முனீர் வந்து ஒரு லாங் ப்ராஜெக்ட் ஃபார் அமெரிக்கா அப்படிங்கிறது தான் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து காமிக்குது. 1983 இந்த நபர் வந்து ஆர்மியில் இருந்தாலும் கூட இந்த நபரே ஏன் ஒரு அமெரிக்காவுடைய வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஏன் இந்த நபரே ஒரு CIA உடைய ப்ராஜெக்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வந்து வந்துடுச்சு. இம்ரான் கான் அப்படிங்கிற அவங்க அமெரிக்காவை எதிர்க்க கூட செய்யலை, எதிராக ஒரு ஃபாரின் பாலிசியில் ஒரு ஷிஃப்ட் எடுத்தார். அதுக்கே வந்து இப்போதான் வந்து ரைட் டைம் டு காயின் அவர் மேன், நம்மளுடைய ஆளை வந்து களத்தில் இறக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு கிட்டத்தட்ட இம்ரான் கான் போன பிறகு, ஜெயிலுக்கு போன பிறகு ஒரு 3 வருஷத்துல ஆர்மி சீஃபாக இருந்த ஒரு நபர் இப்போ பிரதமருக்கும் மேலான ஒரு அதிகாரத்தை கொண்டு பாகிஸ்தானுடைய அணு ஆயுதத்தை பிரயோகிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு நபர் நகர்ந்திருக்கிறான் அப்படின்னா அப்போ அந்த நபருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சூழ்ச்சி வலையும் அந்த நபரை இயக்கக்கூடிய அதிகாரமும் எத்தகையது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது வெறும் இப்போ இவருக்கு மட்டும் தான் நடந்திருக்கா, அசீம் முனீருக்கு மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி மோசமான வரலாறு வந்து ஏற்கனவே இருக்குது. 1958 வந்து அயூப் கான், அதுக்கப்புறம் யாயா கான், ஜியா உல்லக், முஷரஃப், இவங்க எல்லாருமே இந்த அசீம் முனீருடைய அதே இந்த அசீம் முனீர் பாணியிலேயே வந்து வரக்கூடியவர்கள் தான். இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா அந்த நபர்களுடைய பாணியில் தான் இந்த ஆளு வந்திருக்கிறான். ஆனால் அவர்களுக்கும் இந்த நபருக்குமான வேறுபாடு எங்கே அப்படின்னா, ஒரு நபர் வருவதற்காக ஒரு நாட்டுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அது வந்து இந்த அசீம் முனீருக்காக தான். பாகிஸ்தானுடைய அரசியல் அமைப்பு சட்டம் அதில் வந்து 27வது பிரிவு வந்து இந்த நபருக்காக திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த நபர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு முக்கியமான நபராக இருக்கிறார். அந்த அதிகாரம் ஏன் இவரை முக்கியம் நினைக்குது அப்படின்னா இவர் வேறொரு நாட்டுடைய ஒரு கைக்கூலியாக வேறு நாட்டுக்கு வேலை செய்யக்கூடியவராக கனக்கச்சிதமாக பொருந்துகிறார் அப்படிங்கிறதால தான் இது இருக்கக்கூடிய. இப்போ நம்ம இந்த ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை பார்க்கும்போது இம்ரான் கானை இன்னமும் அந்த மக்கள் நேசிக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த சர்வேல வந்து வெளிப்பட்டிருக்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய தொடர் போராட்டங்களும் அதை தான் உணர்த்துகிறது. அசீம் முனீருக்கு இம்ரான் கான் வெளியவே வரக்கூடாது. அதே மாதிரி இம்ரான் கானை வந்து வெளியே காண்பிக்க கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான காரணம் இம்ரான் கான்
இப்போ எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இந்த நிலை வெளில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க யோசிக்கிறாங்க. முகம் சிதைக்கப்பட்டிருக்கலாம், உருவம் வந்து நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப ஜைஜாண்டிக் மேன், கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலே ஒரு ஜைஜாண்டிக் மேன், நல்ல ஃபேரான ஸ்கின் டோன் சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் ஹீரோ அளவுக்கு வந்து அவர் வந்து இருப்பார். ஸோ இப்போ அந்த நபர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற காட்சியை வந்து காமிச்சோம் அப்படின்னா பாகிஸ்தான் நிச்சயமாக ஒரு கொந்தளிப்பான சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அசீம் முனீர் வந்து இம்ரான்கானை காட்டுவதற்கு தயாராக இல்லை. இம்ரான்கானுக்கு இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் அசீம் முனீர் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் வரை ஆபத்து இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு சைலண்டான ஒரு வேவ் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு இருக்கிறதா தான் அந்த ப்ரொட்டஸ்ட் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. கைபர் பக்துன்குவா முதலமைச்சர் சொன்ன செய்தியும் அதாக தான் இருக்கிறது. அப்படின்னா ஒரு ஜனநாயக ரீதியில் இந்த அசீம் முனீருக்கு ஒரு முடிவு வர வேண்டும் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் மக்கள் உண்மையிலே அறிவாளித்தனமாக யோசிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இம்ரான்கானுக்கு ஆதரவான போராட்டம் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும். இந்த இம்ரான்கானுக்கு ஆதரவான போராட்டமே அசீம் முனீருக்கான இறுதி சுற்றாக அது அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பார்க்கலாம். இந்த பதிவோட இறுதியாக நாம் இந்த எஸ்ஐஆர் பற்றி முன்னாடி பேசியிருந்தோம். அதுவும் குறிப்பாக எஸ்ஐஆரை பற்றி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க கவலைப்படுறதை தாண்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஜனநாயக விரும்பிகள், நான் சொல்கிறப்பே உங்களுக்கு புரியும், ஜனநாயக விரும்பிகள், ஜனநாயக பாதுகாவலர்கள் அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய குரலை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பதிவு செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ இந்தியாவில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொந்தளிச்சு போட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம், இப்பவும் பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவில் போய் இது நடக்கிறதா அப்படின்னு. இப்போ இதே தான் அவங்க எப்போ பண்ணாங்க அப்படின்னா ரஃபேல் எப்போ பண்ணாங்க. ஒரு நாட்டுடைய இராணுவத்திலேயே ஊழல் நடக்கலாமா? ஒரு நாட்டுடைய இராணுவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது, இராணுவத்தில் போய் ஊழல் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு அந்த ஊழல் குற்றச்சாட்டு சரி அது எதுவுமே நிரூபிக்கப்படாத நிலையிலேயே வந்து இவங்க சொன்னவங்க தான். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் எப்போ தலையிட்டு ஒரு குட்டு வைத்ததோ அப்பிலிருந்து அடங்கினாங்க. இப்போ மீண்டும் உச்சநீதிமன்றம் தான் தலையிட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனே வந்து தேவை கிடையாது, இது ஒரு அரசியல், அது இது லொட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக சொன்னாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு மேலே வந்து வெறுப்பை கக்கிறது அப்படிங்கிறது நாட்டுடைய எலெக்ஷன் ப்ராசஸே வந்து கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது மாதிரி, அது வந்து நாட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் முறையே அது வந்து கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இது வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு இப்போ உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக வந்து சொல்லிடுச்சு. இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கிற அந்த விமர்சனங்கள்லாம் ஓரம் வச்சுட்டு அதெல்லாம் இது உண்மை கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் அவங்க இதை செய்யலாம், இதில் டிரான்ஸ்பரன்சியும் இருக்குது அப்படிங்கிறதை தாண்டி உச்சநீதிமன்றம் எக்ஸ்ட்ராவாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டெப்ளாய் மோர் ஸ்டாஃப்ஸ் டு தி எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுகளுக்கு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன்னா அது செய்யக்கூடிய ஊழியர்கள், களத்தில் இறங்கி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பணிச்சுமை இருக்கு. ஸோ அந்த பணிச்சுமையை வந்து குறைக்கும் விதமாக இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு வந்து உத்தரவிட்டுக்கிறது உச்சநீதிமன்றம். ஸோ அதனால உச்சநீதிமன்றம் வந்து இது வந்து ஓட்டை திருடுறது, இது வந்து நாளைக்கு வந்து இந்தியாவை வந்து உடைக்கிறது, இது வந்து ஜனநாயகத்தை வந்து உடைக்கிறது, இது வந்து நாட்டை வந்து கேள்விக்குறியாக்குறது, அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எதையுமே வந்து உச்சநீதிமன்றம் என்டர்டெயின் பண்ணலை அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அதை தாண்டி ரொம்ப சிம்பிளாக நம்ம திருப்பியும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து திருடிட்டாங்க, 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க அப்படின்னா இந்த 65 லட்சம் வாக்காளர்களும் அதில் என்னென்ன ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டு இறந்தவர்கள் எத்தனை பேர், இதில் அப்புறம் வந்து மைக்ரேட் ஆனவங்க ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போனவங்க எத்தனை பேர், அப்புறம் டூப்ளிகேஷன் இங்கேயும் ஒரு ஓட்டு, இந்த கொளத்தூர்லேயும் ஒரு ஓட்டு, சேப்பாக்கத்துலேயும் ஒரு ஓட்டு, 1000 விளக்குலையும் ஒரு ஓட்டுன்னு 3 போட்டு வச்சிருந்தது யாரு, இந்த மாதிரியான ப்ராசஸுக்கு பிறகுதான் அது நடந்திருக்கிறது அப்படின்னு வந்து தெளிவான ஒரு விளக்கம் உச்சநீதிமன்றத்துக்கு தரப்பட்ட பிறகுதான் உச்சநீதிமன்றம் இந்த ஒரு விஷயத்திலையும் வந்து தெளிவான ஒரு தீர்ப்பை வந்து அளிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து இந்தியாவில் வந்து ஜனநாயகம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை, இவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஓட்டை வந்து 3D வந்து உள்ளே வந்துட்டாங்க, இவங்களுக்கும் மக்களுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு கிடையாது, அதனால தான் இந்த மாதிரி நடவடிக்கை பண்ணுது, இந்த மாதிரியான உருட்டெல்லாம் இதுக்கப்புறம் வந்து உருட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிங்கிறது தான் உச்ச நீதிமன்றம் வந்து மிக தெளிவாக நெத்தி போட்டுல அடித்த மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ எங்கள் நாட்டு விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.